நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்களின்படி சென்னையில் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நாடு முழுவதும் வழக்கத்தில் இருந்த 3 சட்டங்கள், இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம், இந்த 3ம் மாற்றப்பட்டு அதுக்கு புதிதாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த 3 சட்டங்கள் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இது அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில சென்னை காவல்துறையில 1000 விளக்கு காவல் நிலையத்துல இந்த முதலாக இந்த நள்ளிரவு 12 மணிக்கு பிறந்த இந்த 12 மணிக்கு பிறகு நடந்த இந்த குற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது வழிபறி சம்பவத்துல புதிய இந்த சட்டத்தின்படி பாரதிய நியாய சங்கீதா என்ற அந்த சட்டத்தின்படி சட்டப்பிரிவு 304 கீழே இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு இந்திய தண்டனை சட்டத்துல 390 என்ற பிரிவு தான் வழிபறி சம்பவத்திற்கு சட்டப்பிரிவு. தற்பொழுது இந்த புதிய சட்டத்தின்படி இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக கடந்த 1 மாத காலமாக புதிய இந்த குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக காவல்துறையினருக்கு ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு தற்பொழுது அதன்படி வழக்குகளை பதிவு செய்வதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது.